ரோபோ சங்கர் சார வந்து நம்ம எல்லாருமே இத்தன வருஷம் காமெடியனா பார்த்துருப்போம். ஆமா அவர் இந்த சார். படத்துல வந்து ஹீரோவா அறிமுகமாகுறாரு ம். அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சார் அது? டிவியில நிகழ்ச்சிகள் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய காமெடி ரசிச்சிருக்கோம், சந்தோஷப்பட்டுருக்கோம். ஹீரோவை நடிக்கிறார் சார்னு எல்வின் சார் வந்து சொன்னார். டைரக்டர் சொல்லும்போது எனக்கு சார் அவரா வந்து நடிக்கிறார் பரவாயில்ல. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத ஃபேஸ் தான் வந்து நான் ஒரு 4 படத்துக்கு பாட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபெமிலியர் இல்லாத ஃபேஸு. ஆனால் இவர் நல்லா ஃபெமிலியரானவர். கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும்னு அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் வந்து ரோபோ சங்கருக்கு நம்ம பாட்டு எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. நடிக்கிறதுக்காக வந்து அவர் வந்திருந்தார் இல்லைங்களா? அன்றைக்கி வந்து எனக்கு சித்த மருத்துவர் ஒரு கேரக்டர் வந்து என்னைக்கு கூட நடிக்க சொன்னார். அதனால் கொஞ்சம் நானும் அதில் கூட நடித்தேன். அவர் கூட பேசுறது பழகத்தே நம்ம முடியாத இருந்தபோது அவர்கிட்ட என்கிட்ட வந்து அவருடைய ஐடியா கேட்டு என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் சில டீட்டெயிலாம் கேட்டுட்டு போவார். அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாச்சு. எனக்கு அவர் அம்பி கேரக்டர் சார். அது பெண்களை பார்த்தாவே அவர் வந்து ரொம்ப பயப்படுவார், கூச்சப்படுவார். அதனால் வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா தங்கச்சி 3 பேருக்கும் நான் ஃபாரின் போய்ட்டு எப்படியே கல்யாணம் வந்து பணம் சேர்த்து வச்சு அவங்க அப்பா இல்லை அவருக்கு. அதனால் பணம் சேர்த்து வச்சு அப்படியே கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துக்காக போயிடுவார். போயிட்டு எல்லா 3 தங்கச்சியும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவார். அதுக்கு பிறகு கடன் அவங்க வீட்டில் வந்து கடன் நிறைய வாங்கியிருந்தது எல்லாத்தையும் வாங்கி அதெல்லாம் அடிச்சுட்டு திரும்ப புதுசாக ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாரு. இந்த சூழ்நிலையில் தான் எல்லாத்துக்கும் இங்கே 40 வயசு ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வயசாகுமா இல்லையா இவ்வளோ வேலையை முடிச்சிடுறதில்ல. 40 வயசு ஆன உடனே சரி இனிமேல்ட்டு நம்ம தம்பிக்கு எப்படியே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஃபீல்டெலாம் வந்து அப்புறம் திரும்ப வந்து முயற்சி பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வச்சு.